வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். சித்திரை மாதத்திற்கான பலாபலன். குரோதி ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை. இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அவ்வகையில் சித்திரை மாதம் மீனத்தில் இருந்த சூரிய பகவான், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போது 8ஆம் இடம் அங்கே உச்சமாகிறார் சித்திரை 1ஆம் தேதி. மற்ற கிரகங்களோட மாற்றங்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு ராசி பலனை பார்ப்போம். 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். 1/5/2024 குரு பெயர்ச்சி. குரு பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரார். 4/6/5/2024 மேஷத்துக்கு புதன் மாறுகிறார். 1/5/2024 குரு பெயர்ச்சி. 4/5/2024 மேஷத்துக்கு புதன் மாற்றம். இந்த மாற்றங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உங்கள் ராசிக்கு 12க்கு உடைய கிரகம், விரையாதிபதி. அதாவது விரையாதிபதினா செலவு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், விரயம் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம், 12க்குடைய கிரகம் 6ஆம் இடம் சென்றால் அது சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்துல போய் அவர் வலுவாகிறார். வலுன்னா அது உச்சம். இந்த மாதிரி ஆகும்போது 12ஆம் இடம் என்பது செலவை சொல்லக்கூடிய இடம். அப்போ எக்குத்தப்பாக செலவாக போகுது. செலவு செலவு செலவு, எங்கே திரும்பினாலும் செலவு, எப்படி பார்த்தாலும் செலவு. இப்போ 6ஆம் இடம் என்பது நோய் நொடியை சொல்லக்கூடிய இடம். அப்போ அங்கே போய் சூரியன் உச்சமாகிறாரே அப்படின்னா, ஆமாங்க, கொஞ்சம் நோய் நொடிகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி வரும் இப்போது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்கே செலவாகத்தான் செய்யும். ஆனால் பெரிய செலவு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணுறதே எவ்வளவோ மேல். அதனால் அந்த மாதிரியான செலவுகள் கண்டிப்பாக வரும். அதை செய்து வைத்துக்கொள்வது நலம். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடம். அப்போ நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அப்போ ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அங்கே ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவாகும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான செலவுகள் உண்டு. வெளிநாடு பயணம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கிளம்பிடுவாங்க வெளிநாட்டுக்கு. வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுற்றுலா பார்க்க போனாலும் சரி, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவான் இருந்தாங்க. இப்போ செவ்வாய் பகவானும் மாறுகிறார். உங்கள் ராசி அதிபதி நீச்சம் பெற்று அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிற வரைக்கும் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்த அந்த விஷயங்களில் இப்போ மாற்றம் ஏற்படுது. சுக்கிர பகவான் மாறுறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாற்றம், அவர் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போயிடுவார். அப்போ புதன் மட்டும் தனித்து நீச்சமாக நிலையிலே தான் இருப்பார். மே மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போயிடுவார். ராசி அதிபதி நீச்சமாக இருந்தால் அது ஒரு விதமான பிரச்சனை, 8ஆம் இடம் போனால் அது ஒரு விதமான பிரச்சனை. ராசி அதிபதி 8ஆம் இடம் போய் அவர் அங்கே அமரும்போது அது ஒரு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணும். சரி, குருவோட மாற்றம் 1ஆம் தேதி இருக்கே, அது ஏதாவது நல்ல பலனை செய்யுமா அப்படின்னா, குரு இது காலம் வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல இருந்தார். அந்த குரு 9ஆம் இடம் வரார். குரு 9ல் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மே 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கலாம். குரு என்பவர் 4 மற்றும் 7க்குடையவர். சுகம் ஸ்தானம் மற்றும் கலத்திர ஸ்தானத்துக்குரிய கிரகம் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு உங்கள் ராசியை பார்க்குறார். குரு ராசியை பார்த்தாலே அது யோகம். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கும்போது செலவு வரும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆரோக்கியம் இந்த மாதம் இல்லைனாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக குரு அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ இந்த மாதத்தில் வர செலவுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் குருவுடைய பார்வையால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குரு தான் இருக்கும் இடத்தை இருந்து பார்க்கும் இடத்திற்கு பவர் அதிகம். குரு ராசியை பார்ப்பார். குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார்.
3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் முயற்சி செய்து ஃபெயிலியர் ஆச்சோ இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைச்சோம். பலருக்கு பல முயற்சி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு தேடுற காலேஜில் கிடைக்காத இடம் இப்போ தேடினா கிடச்சிரும். அதனால் நிறைய உங்களுடைய தேடல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம் இது. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ வெளிநாட்டுக்கான நேரம் இப்போ வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனால் பில்கிரிமேஜ் டூர் இருக்குது. நிறைய வெளிநாடு உள்நாட்டுக்குள்ளே சில இடங்கள்லாம் போகணுன்னு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் போடுவாங்க, ஃபெயிலியர் ஆகிடும். டிக்கெட் எடுப்பாங்க, போக முடியாது. இப்போ பயணங்கள் அதிகமாக ஏற்படும். நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஊர் ஊராக சுற்றுவீங்க. அது எல்லாமே நல்ல காரியத்துக்கான ஒரு போகிற சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். நம்ம ஏதோ ஒரு இடம் போகணுன்னா சும்மா போகிற மாதிரி இருக்காது. யாரோ உங்களை சும்மா ஒரு காரில் இடம் இருக்குன்னு வாங்கன்னு கூப்பிட்டு போனால் கூட அங்கே நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கான காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ட்ராவலிங் அந்த ஒவ்வொரு ட்ராவல்லையும் நன்மை நடக்கும். நன்மையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. 12ஆம் அதிபதி உச்சமாகிறார். ராசி அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வரார். செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார். செவ்வாய் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம். அவர் 7ஆம் இடம் போகிறதுனால அது ஒரு தீமை. அப்போது தீமை செய்யும் கிரகமும் நன்மை செய்ய கிரகமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஒரு பக்கம் தீமை நடந்தால் அதை சமாளிக்கிற விதத்தில் நன்மையான கிரகங்கள் அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது நமக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்குமா அப்படின்னா, நன்மை தீமைகள் அவர்களுக்குள்ளேயே சரி செய்து நம்மளை வளமாக வச்சுருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் புதுசாக நம்மளாக போய் எதுவும் பிரச்சனைகளை மாட்டாமல் சேஃபாக இருக்கிறது தான் சேஃப். அப்போது நன்மையான விஷயம் அது போக்கில் போகணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா அது போக்கிலே போயிடணும். அது இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அது போக்கில் போப்பா நடக்கும் அப்படிம்பாங்க. நம்ம போய் முட்டி மோதி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வரக்கூடாது. ஒரு விஷயம் போய் கரெக்டாக இருக்குன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏதோ ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகுதுன்னா விட்டுட்டு அப்படியே வந்துடணும். இந்த மனப்பான்மையிலேயே இந்த மாதம் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான். அருமையான மாதம். கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்க, கோதண்ட ராமரை வணங்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். நல்லா இருக்கும். யோகமான மாதம்.